இப்போ இந்த பொண்ணு ஹஸ்பண்டை பார்த்து தயவு செஞ்சு நீங்கள் டாய்லெட் கட்டுறதா இருந்தால் கட்டுங்க, இந்த மாதிரி டெம்பரரி சொல்யூஷன்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எங்கள் ஊர்லேயும் டாய்லெட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கும் போடுறாரு. இப்போ வீட்டுக்கு வந்த இவரும் அப்பா எவ்வளோதான் தடுத்தாலும் நான் இந்த வீட்டில் டாய்லெட் கட்டியே தீர்வேன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இவரோட அப்பாவும் நீ டாய்லெட் கட்டினாக்கா நான் இந்த வீட்டில் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஆனாலும் இவர் நீங்கள் சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, நான் டாய்லெட் கட்டியே தீர்வேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக டாய்லெட்டையும் கட்டி முடிக்கிறாரு. இப்போ இவங்க அப்பா கூட ஊர்க்காரவங்க எல்லாம் சேர்ந்து பேசுறாங்க. அப்ப இவரோட பையனை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிட்டு இவர் கட்டின டாய்லெட்டையும் போய் இடிச்சிடுறாங்க. இப்போ இத பார்த்த இவரும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாரு. இந்த டாய்லெட்டை கட்டுறதுக்கே தன்னோட பைக் எல்லாம் வித்து தான் கட்டிட்டு இருப்பாரு. இங்க இன்னொரு பக்கம் இவரோட ஒய்ஃபும் அங்க டாய்லெட் இல்லாதால அந்த வீட்டுல இனிமே என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிடுறாங்க. இப்போ இவரும் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லி தான் ஒய்ஃபு கிட்ட கேட்கவும் அவங்களும் இதை நாம இப்படி பண்ணாதான் இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இவங்க டிவோர்ஸ் கேட்ட விஷயம் நியூஸ் பேப்பர் மீடியான்னு எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிக்குது. இப்போ இத பத்தி எல்லா மக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.